Morning students, welcome to Shape online class. Today we are going to see the history lesson. So the continuation, last time last week continuation தான் இந்த week பார்க்குறோம். So the from trade to territory இந்த லெசனோட continuation தான் இப்போ பார்க்க போகிறோம். So here என்ன பார்த்தோம், அதில் என்ன பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பிளாஸை பார்த்தோம், பேட்டில் ஆஃப் பக்ஸை பார்த்தோம், அண்ட் ஆல்சோ 3 கர்நாடிக் வார்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ என்னென்ன கர்நாடிக் வார்ஸ் நடந்தது, வார் 1, 2, 3ன்னு நடந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது பார்த்தோன்னா தேர்ட் மைசூர் வார், ஆங்கிலோ மைசூர் வார். இதில் 4 ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆங்கிலோ மைசூர் வாரில் ஃபஸ்ட்டு வார் நடந்திருக்கு, நெக்ஸ்ட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த் நடந்திருக்கு. வாட் ஆர் த இயர்ஸ், என்ன இயரில் நடந்ததுன்னு கொடுத்துருக்கு. 1767 69 நடந்திருக்கு ஃபஸ்ட்டு வார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1780 1784 வரைக்கும் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கு. அந்த நெக்ஸ்ட்டு 1790 92 வரைக்கும் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கு. அந்த நெக்ஸ்ட் 1799 ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்திருக்கு. ஸோ இந்த 4 வார்ஸ் நடந்திருக்கு. நம்ம இந்த வீடியோ நெக்ஸ்ட் இதோட நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Okay students, see this is Mysore war. You will able to actually here another describe how the Mysore empire came under. எப்படி நம்ம இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே மைசூர் வந்ததுன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். And see this here உடையார் கிங், ஆக்சுவலாக உடையார் ஃபேமிலி இவங்க தான் என்ன பண்ணாங்க, ரூல்டு தான் மைசூரை ரூல் பண்ணிட்டு இருந்தது உடையார் ஃபேமிலி, உடையார் கிங் தான். அண்ட் ஆஃப்டர் தட் ஹைதர் அலி, இந்த ஹைதர் அலி இந்த பிக்சரில் பாரு, ஹி இஸ் த கமாண்டர் ஆஃப் மைசூர் ஆர்மி, மைசூர் ஆர்மியோட கமாண்டர் தான் ஹைதர் அலி. ஸோ ஆஃப்டர் தட் உடையார் கிங்குக்காக கமாண்டராக தான் இருந்திருக்காரு. ஆஃப்டர் தட் ஹைதர் அலி எக்ஸ்டெண்டட் த மைசூர் டொமைன் பிகேம் த டி ஃபேக்டோ மைசூர் ஃப்ரம் 61 to 82. ஆக்சுவலாக என்னன்னா அவர் கமாண்டராக இருந்தார். உடையார் ஃபேமிலி அவங்க உடையார் கிங்குக்கு அடுத்தது பார்த்தா ஹைதர் அலியை கிங்காக டி ஃபேக்டோ அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிகேம் த டி ஃபேக்டோ ஆஃப் மைசூர், அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் திப்பு சுல்தான், அவரோட சன் திப்பு சுல்தான் ஆல்சோ கால்ட் அஸ் த டைகர் ஆஃப் மைசூர், ரூல்டு மைசூர். எப்போ அவரை டைகர் ஆஃப் மைசூர் சொல்கிறாங்க, ரூல்டு மைசூர் எப்போ ரூல் பண்ணியிருக்காரு, 1782 1799 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு திப்பு சுல்தான், அவர் ஹைதர் அலியோட சன். அண்ட் நெக்ஸ்ட்டு see this என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வார் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் he supported the French, so he supported the French, so he stopped the trade. ஆக்சுவலாக இவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அந்த பிரிட்டிஷோட எல்லாமே ட்ரேட் எல்லாமே ஸ்டாப் பண்ணார். என்னென்ன ட்ரேட்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு என்னென்னா ஆக்சுவலாக மராத்தாஸு இது மாதிரி இருக்காங்க இல்லையா, மராத்தாஸ், நிசாமே, இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே திப்பு சுல்தானுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. எதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வார் நிறையா நடக்க ஆரம்பிச்சுது. அண்ட் ஆல்சோ த மைசூரு ஃப்ரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ் இவங்களுக்குள்ள நிறையா வார்ஸ் நடக்க ஆரம்பிச்சுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா திப்பு சுல்தான் அண்ட் ஹைதர் அலி ஓன் த ஃபஸ்ட்டு மைசூர் வார் ஃபாட் பிட்வீன் 67. ஆக்சுவலாக ஹைதர் அலி என்னாச்சு, வாரில் வின் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் டைட் இன் த இயர் 1782. 1782 அவர் இறந்துட்டார். அவர் இறந்தோடனேயுமே என்னாச்சு, திப்பு சுல்தான் ஓன் த செகண்ட் மைசூர் வார். திப்பு சுல்தான் என்ன பண்ணார், அவர் செகண்ட் மைசூர் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஹைதர் அலி அவருக்கு ஆக்சுவலாக டியூ டு த கேன்சர் ஹி டைடு. அண்ட் ஆல்சோ நிறைய இந்த திப்பு சுல்தான் நெக்ஸ்ட்டு நிறைய வார்லெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். என்ன பண்ணார், ட்ரேடில் தான் இந்த பெப்பர், கார்டமம், சாண்டல்வுட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். ட்ரேட் யாரும் பண்ணக்கூடாது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்னு. ஸோ நிறைய லாஸ் ஆஃப் ரெவென்யூஸு பிரிட்டிஷ்க்கு நடந்திருக்கு. நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. மணி ப்ராப்ளம் அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்க்கு நிறையா வர ஆரம்பிச்சது இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால. அதனால் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸு தேர்ட் மைசூர் வார் ஸ்டார்ட் பண்ணாங்க 1790 92க்கு. அதனால் யார், திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் கூட பிரிட்டிஷ் பீப்புள்ஸு
வார் நடத்த ஆரம்பித்தாங்க. ஹேண்ட் ஓவர் half ஆஃப் த டெரிட்டரிஸ், பாதி டெரிட்டரிஸை பிரிட்டிஷ்காக கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ த 4th மைசூர் வார் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1799 ரிசல்டட் அல்டிமேட்லி இந்த டெத் ஆஃப் திப்பு சுல்தான். அந்த 4th மைசூர் வார் அப்போ திப்பு சுல்தான் வார்லேயே இறந்துட்டார். அவரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் யார் வந்தது? பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள்ஸை அவங்களோட ரூலிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மைசூர் வாஸ் ஹேண்டட் பேக் டு த உடையார் டைனாஸ்டி. இப்போ ஸ்டார்டிங் சொன்னாலையா உடையார் ஃபேமிலி, அவங்களுக்கு தான் மைசூர் வந்து அவங்களே வந்து திரும்ப ரூல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மைசூர் ஃபேமிலியை. அண்ட் நெக்ஸ்ட்டு வி ஹாவ் லேர்ன்ட் தட் ஹைதர் அலி. இதில் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக இந்த ஆங்கிலோ மைசூர் வார்லனா ஹைதர் அலி வந்து கமாண்டராக இருந்திருக்காரு மைசூர் ஆர்மியில் அண்ட் டிஃபேக்டோ ரூலராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு தான் ரூலர் ஆனார். ஃபஸ்ட்டு கமாண்டராக இருந்தார், அடுத்தது தான் ரூலர் ஆனார். அதுக்கப்புறம் அவரும் அவரோட சன் திப்பு சுல்தானும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்க. தே ப்ரிவெண்டட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரம் ட்ரேடிங்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரும் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் பீப்புள்ஸை ஸ்டாப் பண்ணாங்க மலபார் கோஸ்ட்டில். and 4 wars took place between the Mysore and East India companies. எத்தனை வார் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு 4 மைசூர் வார்ஸும் பார்த்துருக்கோம். இந்த 4th வாரில் என்னாச்சு? திப்பு சுல்தான் இறந்துட்டார். அந்த மைசூர் வார்ஸ் ஹேண்டட் யார்கிட்ட கொடுத்தாங்க? உடையார் டைனாஸ்டிகிட்ட கொடுத்துருக்காங்க. சப்சிடரி அலைன்ஸை நிறையா இம்போஸ் பண்ணியிருக்காங்க. Okay students, next we are going to see the Anglo-Maratha war. So Mysore war பார்த்துட்டோம். அதில் 4 types of Mysore war பார்த்தோம். Next என்னன்னா Anglo-Maratha war பற்றி பார்க்க போகிறோம். Here the Maratha war பார்த்தா first Anglo-Maratha war இருக்குது, second Anglo-Maratha war and third Anglo-Maratha war. 3 types of Maratha war இருக்குது. And here the first Maratha war எப்போ நடந்ததுன்னா 1775 to 1782 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த second Anglo-Maratha war was 1803 to 1805. 1803லேருந்து 5 வரைக்கும். இந்த third Anglo-Maratha war 1817லேருந்து 1818 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 3 wars நடந்திருக்கு. First we are going to see the first Anglo-Maratha war. Actually here the first Anglo-Maratha warல பெஷ்வாஸ், ஆக்சுவலி நவாப் நிசாம்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, முன்னாடி நவாப் ஆஃப் பெங்கால்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ஹியர் மராத்தாஸில் என்னென்னா பெஷ்வான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் த பெஷ்வா இஸ் நாராயண் ராவ். ஆக்சுவலாக இவர் தான் ஃபர்ஸ்ட் Anglo-Maratha warல பெஷ்வா யார்? நாராயண் ராவ் இஸ் அ பெஷ்வா அண்ட் அவர் ஒரு பெஷ்வா ரூலர். அவரோட ஒய்ஃப் நேம் கங்காபாய் and the son name மாதவ் ரா டூ. சன் நேம் என்ன? மாதவ் ரா டூ and the wife name கங்காபாய். ஸோ நாராயண் ராவ்ன்றவர் அவர் ஆக்சுவலாக வந்து மாதவ் ரா வந்து ரொம்ப சைல்டாக இருக்கிறப்பே வந்து இவர் இறந்துட்டார். பெஷ்வா வந்து நாராயண் ராவ் வந்து இறந்துட்டார். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து மாதவன் ராவ் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபாதர் இறந்துட்டாங்கன்னா யாரை கிங்காக வந்து இது பண்ணுவாங்க? நெக்ஸ்ட்டு அவங்களோட சன்னை தான் வந்து கிங்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல ரகுநாத், ஆக்சுவலாக வேறு ஒரு ரகுநாத் ராவ்ன்ற ஒரு ரூலர் இருந்தார். அவர் என்ன பண்ணாங்க? ரகுநாத் ராவை வந்து பெஷ்வாவை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவரும் என்ன பண்ணார்? நான் தான் பெஷ்வா, நான் தான் ரூல் பண்ணுவேன்னு அவர் ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஆன் தட் டைம் என்ன ஆச்சு? நானா பத்னாவிஸ். ஸோ நானா பத்னாவிஸ்ன்ற அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் ரூல் பண்ணக்கூடாது, ஒன்லி த சன் ஹாவ் அ ரைட்ஸ் டு பிகேம் அ பெஷ்வா. ஸோ மாதவ் ரா தான் வந்து பெஷ்வாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அகைன்ஸ்டாக வந்து இவருக்கு ரகுநாத் ராவுக்கு வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா இந்த ரகுநாத் ராவ் என்ன பண்ணியிருக்காரு? வாஸ் பென்ஷன்ட். ஆக்சுவலாக இவர் வந்து இவங்கள்ட்டெல்லாம் அகைன்ஸ்டாக வந்து பேசினார், நான் தான் ரூலராக வரணுன்ட்டுலாம் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எல்லாம். பட் அது எதுவுமே நடக்கலை. பட் ரிசல்ட் என்னாச்சு? ரகுநாத் ராவ் வாஸ் பென்ஷன்ட் ஆஃப், அவருக்கு பென்ஷன் மாதிரி பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மாதவ் ரா வாஸ் அக்செப்டட் ஆஸ் அ பெஷ்வா. மாதவ் ராவை தான் என்னன்னு சொன்னாங்க? பெஷ்வாவாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சால்செட் வாஸ் கிவன் டு த பிரிட்டிஷ். அந்த பிளேஸ் சால்செட்ன்ற பிளேஸும் பிரிட்டிஷ்காக கொடுத்தாங்க. அந்த நெக்ஸ்ட் இஸ் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மராத்தாஸ். மராத்தாஸோட இன்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நானா பத்னாவிஸ் அண்ட் த ஜெலஸ் ஆஃப் மகாதஜி சிந்தியா. ஆக்சுவலாக மகாதஜி சிந்தியான்ற அவங்கள பார்த்து நானா பத்னாவிஸ்ன்றவங்க ரொம்ப ஜெலஸாக இருந்தாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, ரொம்ப பாப்புலராக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இவங்க ஜெலஸ் ஆனாங்க. ஸோ தே சீக் த சப்போர்ட் ஆஃப் த இங்கிலீஷ்.
இங்கிலீஷ் பீப்புள்ஸ்கிட்ட போய் சப்போர்ட் கேட்டாங்க. ஸோ ஹியர் த யங் பெஷ்வா மாதவ்ரா டு ட்ரை டு இம்ப்ரூவ் த அஃபேர்ஸ் பட் குட் நாட் செக் த rivalry of the Maratha chiefs. Mahadaji Scindia died in 1794 and was succeeded by the grand nephew Daulat Ras Scindia. Actually here இந்த நானா ஃபட்னவிஸ்ன்றவங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மாதவ்ரா டூக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நானா ஃபட்னவிஸ் தான் வந்து பிரிட்டிஷ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாங்க, இந்த சிந்தியா ஃபேமிலி ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த சிந்தியா ஃபேமிலியை பார்த்து அவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்டே வந்திருக்காங்க ரூலிங்கில். அண்ட் ஆல்சோ பெஷ்வா மாதவ்ரா டூ கமிட்டட் சூசைட் இன் 1795 and after that the Bajirao too. ஆக்சுவலாக என்ன இருக்குது, பெஷ்வா மாதவ்ரா இவர் என்ன பண்ணியிருக்காரு, பெஷ்வாவாக இருந்த அந்த மாதவ்ரா சூசைட் கமிட் பண்ணதுனால பஜ்ரா டு வர்த்லெஸ் சன் ஆஃப் ரகுநாத்ரா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன இல்லையா ரகுநாத்ரான்னு ஒருத்தர் சொன்னிருந்தேன் இல்லையா, அவர் என்ன பண்ணார், அவரோட வர்த்லெஸ் சன்னை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெஷ்வாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஆஃப்டர் அக்செப்டட் த சப்சிடரி அலைன்ஸ் பை த பெஷ்வா, Daulat Ras Scindia and the Raghojee Bhonsle attempted to save Marathas independence. ஸோ பெஷ்வா சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோன்னா இந்த சிந்தியான்றவங்க அவங்களும் போன்ஸ்லே ஃபேமிலியும் என்ன பண்ணாங்க, நாங்கள் மராத்தாஸ் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு they started. And also the English but the well prepared and organized army of the English under Arthur Wellesley defeated the combined armies. இந்த ரெண்டுமே சிந்தியா அண்ட் போன்ஸ்லே இவங்க ரெண்டு பேரையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் ஆர்மி வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் என்னாச்சு, மராத்தாஸ் பவர் வாஸ் கிராஜுவலி வீக்கெண்ட். இவங்க பவர் என்னாச்சு, மராத்தாஸ் பவர் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவர் வந்து பேரமௌண்ட் பவர் தே ஹாவ் ரொம்ப வந்து ஸ்ட்ராங் பவர் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு. அதோட இதுதான் கண்டினியூஷன் தான் என்ன இருக்குது, தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் நடந்திருக்கு, 17 to 18 நடந்திருக்கு. Here the Anglo-Maratha War was the final and decisive conflict between the British East India Company and the Maratha. யாருக்கு ஃபைட் நடந்தது, பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் தான் இங்கே சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இட் பிகன் வித் த இன்வேஷன் ஆஃப் மராத்தா டெரிட்டரி பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரூப்ஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மராத்தாஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க பிளேஸ்க்கு போய் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் அதில் என்னாச்சு, த மராத்தா கான்ஃபெடரசி வாஸ் டிசால்வ்ட் அண்ட் பெஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்டு. அதுலேயும் பிரிட்டிஷ் பீப்புள் தான் வின் பண்ணாங்க, அதில் நம்ம மராத்தாஸை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ பெஷ்வா ஃபேமிலியே அபாலிஷ் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருந்திருக்கு நம்ம இந்தியாவிலன்றது நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிவில் சர்வீஸ். ஸோ சிவில் சர்வீஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டிரான்ஸ்லேட்டிங் லா இன்டு ஆக்ஷன் அண்ட் கலெக்டிங் ரெவென்யூஸ். ஸோ இந்த ரெவென்யூ டேக்ஸ்லாம் நிறையா போட ஆரம்பித்தாங்க, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் எல்லாம் வச்சாங்க. அது பீப்புள்ஸை வைக்கிறதுலையே அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே பீப்புள்ஸ்க்கு அவங்களோட பீப்புள்ஸ்க்கெலாம் ஹை சேலரிஸ், இது நம்மளாம் சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம், 6th நிறையா ஹை சேலரிஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வெரி லோ சேலரிஸ்லாம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு, த கார்ன்வாலிஸ் கேம் டு இந்தியா ஆஸ் அ கவர்னர் அந்த ரூல்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரேடு. ஆக்சுவலாக இந்த ப்ரைவேட் ட்ரேட்லாம் நிறைய ட்ரேட்லலாம் என்ன பண்ணாங்க, கரப்ஷன்ஸ்லாம் நிறையா நடக்குன்ட்டு கார்ன்வாலிஸ்ல என்ன பண்ணார், அகெயின்ஸ்டாக அதுக்கு வந்து நிறையா வந்து லாஸ்லாம் கொண்டு வந்தார், ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா established the colleges. Actually Lord Wellesley came to India as a governor. Next Lord Wellesley வந்திருக்காரு, அவர் கவர்னராக வந்தப்போ நிறைய காலேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா லிட்ரேச்சருக்கு அண்ட் ஆல்சோ சயின்ஸ் பற்றி படிக்க, லாங்குவேஜஸ் பற்றி படிக்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே காலேஜஸ்லாம் நிறையா கொண்டு வந்து அதில் படித்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜாப்பு, அந்த சிவில் சர்வீஸ் நிறைய எக்ஸாம்ஸ் மாட்டே அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆர்மி, நெக்ஸ்ட் சிவில் சர்வீஸும் முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணாங்க, ஆர்மியில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் பில்லர். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீப்புளோட இம்பார்ட்டன்ட் திங்கே என்னென்னா ஆர்மி தான். Here the East India Company started recruiting its own army which came to be a Sepoy. Actually ஆர்மியில் அந்த பீப்புள்ஸ் சோல்ஜர்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, சிப்பாய்னு சொல்லுவாங்க. ஸோ they came to known as a Sepoy and the Sepoy army was trained and disciplined according to the European military. ஸோ இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க, எல்லாரையும் செலக்ட் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க ஆர்மியில். அண்ட் ஆல்சோ 3 செப்பரேட் ஆர்மிஸ் இருந்தது. என்ன பண்ணாங்க, செப்பரேட்டாக எல்லா பிளேஸ்லேயும் ஆர்மி, எந்தெந்த பிளேஸ்ன்னு பார்த்தா பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ், இந்த பிளேஸ்லாம் செப்பரேட்டாக ஆர்மிஸில் வந்து
பீப்புள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆர்மியில் பார்த்தோன்னா 86% வந்து இந்தியன் பீப்புள்ஸ் தான் வந்து அந்த ஆர்மியில் ஃபுல்லாகவே இருந்தாங்களாம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா போலீஸ். ஆக்சுவலாக போலீஸ் த கோர்ட் வால்ஸ் வேர் இன் சார்ஜ் ஆஃப் டவுன்ஸ் வைல் த வில்லேஜ் வாட்ச்மேன் வேர் பெய்ட் அண்ட் கண்ட்ரோல் பை ஜமீன்தார்ஸ். ஸோ நான் வி நோ தட் இந்த வில்லேஜ்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஜமீன்தாருன்றவங்க அவங்க தான் ஹெட்டு மாதிரிலாம் இருப்பாங்க வில்லேஜஸ்லலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, இந்த வாட்ச்மேன் மாதிரி ஆக்சுவலாக அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இந்த கோர்ட் வால்ஸ் சொல்லிட்டு அந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த ஜமீன்தார்ஸே வந்து அதுக்கு ஆளுக்கு வந்து மணி கொடுத்தெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு த போலீஸ் சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை கார்ன்வாலிஸ். போலீஸ் சிஸ்டம்லாம் வந்து என்னாச்சு, கார்ன்வாலிஸ் நானே, அதாவது கவர்னர் ஜென்ரலாக இருந்த அவர் என்ன பண்ணார், நானே வந்து அதை அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹி ரிலீவ் த ஜமீன்தார்ஸ். அதுலேருந்து ஜமீன்தார்ஸை நீங்களாம் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஆள் அப்பாயிண்ட் பண்ண தேவையில்லைன்ட்டு ஜமீன்தார்ஸ்ட்டு சொல்லிட்டார். ஸோ தட் police got over, police topic over. The next one is a judicial system. Judicial system என்றது company took over the direct responsibility for the collection of revenue as well as the administration of justice. So Supreme Court was set up in Calcutta. This court consisted of Chief Justice. Actually judicial court வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா ஒரு ஹெட்டு, அவர் கீழே 3 ஜட்ஜஸ் அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தோன்னா கிரிமினல், சிவில் இது மாதிரிலாம் வந்து நமக்கு தெரியும், கிரிமினல் கேசஸ் நடக்கும், சிவில் கேசஸ் நடக்கும், இது மாதிரிலாம் வந்து அந்த கோர்ட்டில் வந்து கேசஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஏன் எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, மெட்ராஸில் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கோர்ட்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம்ஸை நிறையா பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது தான் சப்சிடரி அலைன்ஸ். சப்சிடரி அலைன்ஸ் introduce the system of subsidiary alliance to bring the princely states under the control of British. எல்லா ஸ்டேட்டையும் என்ன பண்ணணும்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இந்த லார்ட் வெல்லஸ்லே வந்து இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, எல்லா கண்ட்ரிலையும் இந்த கிங்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த கிங்கெல்லாம் வந்து யாரோட அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்து எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு லார்ட் வெல்லஸ்லே வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த சப்சிடரி அலைன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் பவர்ஸ், இவங்க டெரிட்டரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ஃபுல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினச்சாரு. அண்ட் ஆல்சோ த பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருக்காரு, எங்களோட பிரிட்டிஷ் பீப்புள் யாராவது ஒருத்தர் உங்களோட கூட வந்து உங்கள் கண்ட்ரியில் கூட இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ த நான் இங்கிலீஷ் யூரோப்பியன் அஃபீஷியல் ஷுட் டர்ன் அவுட் ஆஃப் அ ஸ்டேட் அண்ட் த பிரிட்டிஷ் வுட் அண்டர்டேக் டு டிஃபெண்ட் த ஸ்டேட் அண்ட் இன்டர்னல் ட்ரபிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் த எக்ஸ்டர்னல் அட்டாக். ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீப்புள்ஸு என்ன ஒரு இன்டர்னல் அஃபேர்ஸ், என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் நாங்கள் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தா, பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன்டு லார்ஜ் ஆர்மி. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஆர்மிலாம் ஃபாலோ பண்ணதுக்கு அதுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ரூலர்ஸ் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் டிஃபெக்ட்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நம்ம ரூலர்ஸ் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. எதுக்குன்னா எல்லாமே பிரிட்டிஷ் பார்த்துக்கோம், எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்றப்ப நம்ம ரூலர்ஸ் வந்து ரொம்ப வந்து டல் ஆகிட்டாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ லார்ட் டல்ஹவுசி வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. ஹி வாஸ் இம்பீரியலிஸ்ட் அண்ட் ஹி அடாப்டட் அ நியூ பாலிசி நோன் அஸ் ஒரு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்ன்ற ஒரு நியூ பாலிசியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஹி மேட் யூஸ் ஆஃப் த ப்ரெசிடென்ட் அண்ட் டிக்ளர்ட் இன் 1848 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. த நேட்டிவ் ரூலர்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஒரு கிங் இருந்தார்னா அவரோட சன்னை வந்து நெக்ஸ்ட் கிங்காக வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். பட் இன்கேஸ் சப்போஸ் த கிங் அடாப்டட் த சைல்டு மீன்ஸ் அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சன்னுக்கு வந்து ரூலிங் வந்து பவர் கிடையாது. ஸோ அந்த ரூலிங் பவர் யாருக்கு பேரும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு. அந்த ஒன்லி ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து அந்த சன்னுக்கு வந்து அடாப்டட் சன்னுக்கு போகுன்ற டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸாக யார் கொண்டு வந்தது, லார்ட் டல்ஹவுசி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம், மராத்தா வார் பார்த்துருக்கோம், அண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம், அண்ட் சப்சிடரி அலைன்ஸ் பார்த்தோம், அட் லாஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ இந்த ட்ரேட் லெசன், ட்ரேட் டு டெரிட்டரி லெசனே ஓவர் ஆயிடுச்சு, நம்மளுக்கு 2 பார்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஐ வில் see you in the next class students. Thank you.